ஓட்டர் ஐடி வேண்டாம், ஆதார் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ எதன் அடிப்படையில் நீ வந்து சிட்டிசன் ஆகும்னு கேட்டால் ஒரு 11 டாக்குமெண்ட்டுக்கு எதன் அடிப்படையில் ஆகும்னு சொன்னாங்க. சரியா? சரி, ஓகே. நீ சொன்னியே, அதை நீ சொன்ன உன் வாயிலேருந்து அந்த வார்த்தையை நீயே உண்மையாக பின்பற்றிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன் தெரியுங்களா? இந்த வழக்கு இப்போ லாஸ்ட் ஹியரிங் வந்துச்சுல, அந்த ஹியரிங்கில் என்னன்னா பிரசாந்த் பூஷன் அவர்கள் கிளியராக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவங்க அந்த எக்ஸஸை அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட் அடிப்படையில் இவங்க செய்யலை, சொன்னது அடிப்படையில் செய்யலை. ஏன் அப்படின்னா 11 டாக்குமெண்ட் நெசசிட்டி, சரிங்களா? அது மேண்டேட்டு. அது இல்லாமல் அடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர், அவருக்கு ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குது இதில். எப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் இல்லாமல் போனால் அவர் அங்கே விசாரித்து அவர் ஒருத்தரை வந்து வாக்காளராக மாற்றுவார். ஓகே, இவர் நம்மால் தான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க வாக்காளர் அப்படின்னு அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார். அது ரொம்ப முக்கியமானது. எதுக்கு தெரியுமா அதை சொல்கிறேன்? இவங்க எதுக்காக இந்த விஷயம் செஞ்சாங்கிறது இப்போ தான் தெரியுது. ஏன்னா டாக்குமெண்ட் செகண்டரி டாக்குமெண்ட்டே இவங்க ஓரமாக வச்சுட்டு இந்த எக்ஸஸில் கிட்டத்தட்ட 75% ஒர்க்கை பிஎல்ஓ மூலமாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் விஷயம். இதை வந்து பிரசாந்த் பூஷன் அவர்கள் நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு. இப்போ அது எப்படி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ இந்த டேட்டாஸ்லாம் கொடுக்கணும். எதன் அடிப்படையில் நீக்காங்கன்னு சொல்லி அந்த டேட்டாஸ் கொடுக்கும்போது எதன் அடிப்படையில் எப்படி இவங்களாம் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்ற டேட்டாஸ் கொடுக்கும்பொழுது பிஎல்ஓவா அல்லது வந்து சர்டிஃபிகேட்ஸா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய விஷயத்தில் தெரியும். அப்படி தெரியும் பட்சத்தில் இதோட சீரியஸ் நம்ம கவனிக்கிறோம். இவங்க டாக்குமெண்ட்ஸே ஓரமாக வச்சுட்டாங்க. வெறும் பிஎல்ஓ மூலமாகவே எல்லாத்தையும் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா பிஎல்ஓ எப்படி நேர்மையாக இந்த விஷயத்தை செஞ்சிருப்பாருன்ற நம்ம கேள்வி இருக்குல்ல.